வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபின்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தி கேரளா ஸ்டோரி 2 ஓட ரிவ்யூ. இந்த படம் வந்து சென்சார்ல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல பார்ட் 1 அளவுக்கு கலெக்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி கனவு கண்டுட்டு இருந்தாங்க. அந்த கனவுல மண்ணள்ளி போட்டு இந்த படம் பெருசா போகாம இப்போ ஓடிடிக்கு வந்திருக்கு. அதுவும் ஜி5ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னவா இருக்க போது, வழக்கமான லவ் ஜிகாத் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இஸ்லாமியர்கள் மேல முழுக்க முழுக்க வன்மம் நிறைஞ்ச ஒரு கதை தான். 3 இந்து பெண்கள் இருக்காங்க, வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க. இந்த 3 பேரையும் வந்து 3 இஸ்லாமிய ஆண்கள் வந்து லவ்ங்கிற பேர்ல ஏமாத்தி அவங்கள மத மாற்றம் செய்ய முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றத அந்த படத்துல காட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான படங்கள்லாம் ஒரு பச்சையான ப்ராபகண்டா படங்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த படங்கள்லாம் எடுக்கிறாங்கல்ல, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சரி அவங்க பாசிட்டிவா நினைச்சு ஒரு விஷயத்த எடுத்திருப்பாங்கல்ல, அது என்னவா இருக்க போகுது, அதுல ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு பார்த்தேன். அதுபடி இந்த படத்துல இவங்க சொல்ல நினைக்கிற முக்கியமான விஷயமே, அதாவது அந்த இந்து பாப்புலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை கம்மி பண்ணி இஸ்லாம் பாப்புலேஷனை இந்தியால அதிகப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த லவ் ஜிகாத் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை இந்தியா முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுவும் எப்படி 80% இந்து பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இந்த வேலையை மைனாரிட்டியா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுலயே ஒரு லாஜிக் இல்ல. இதுல என்னன்னா 8.5 கோடி இந்து பெண்கள் இருக்காங்களாமா, அதுவும் இளம் பெண்கள். இந்த பெண்கள் எல்லாரையுமே டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்களாமா. இவங்களை எல்லாரையும் வந்து எப்படியாவது லவ் பண்ணி அந்த லவ் ஜிகாத்குள்ள சிக்க வைக்கணும் அப்படின்றது. ஏன்டா 8.5 கோடி பேரை லவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு இஸ்லாமிய ஆணும் வந்து கிட்டத்தட்ட 200, 300, ஆயிரக்கணக்கில் லவ் பண்ணணும். அவனுக்கு வேலை வெட்டி இல்லையா? அவன் பொழப்ப பாப்பானா இல்ல இந்த லவ் ஜிகாத்தை உட்காந்து பண்ணிட்டு இருப்பானா? கொஞ்சமாவது லாஜிக்கலா யோசிக்கிறீங்களா? இருக்கிற இஸ்லாமிய ஆண்கள் எல்லாருமே வந்து ஸ்லீப்பர் செல்ஸா தான் இருப்பாங்களா? கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணணும். பூரா மாட்டு மூளையா இருந்தா என்ன பண்றது? நீங்க கொடுத்த ஸ்டாட்ஸ்ல இருந்து தான் வந்து இந்த விஷயத்தை நான் சொல்றேன். அப்படின்னா உங்களோட திங்கிங் எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்றதுக்கு இதுதான் ப்ரூஃப். சரி, கதையிலேயாவது ஏதாவது உண்மைத்தன்மை இருக்குன்னு கேட்டீங்கன்னா 3 கதைகள் எடுத்திருக்காங்களா. அதுல முதல் கதை வந்து ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரோட கதை. அந்த பொண்ணுக்கு 16 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணை ஏமாத்தி ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து இது செல்லாது, அந்த பொண்ணுக்கு இன்னும் 18 வயசு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் டிசி சர்டிபிகேட்ல இருந்து எல்லா வேலிட் ப்ரூஃபையும் காட்டுறாங்க. அதே நேரத்துல அந்த முஸ்லீம் சைட்ல இருந்தும் காட்டுறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுவான், மைனாரிட்டியா இருக்கக்கூடிய அந்த பொண்ணு பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கணும் தானே சொல்லுவான். ஆனா அதெல்லாம் கிடையாது, அந்த இஸ்லாமிய குடும்பத்துலதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறான். ஏன்னா கிறுக்குத்தனமான லாஜிக்கா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்பதானே அந்த கொடுமைகள் எல்லாம் காட்ட முடியும். அதாவது குடும்பமா அந்த பொண்ணை பயங்கர டார்ச்சர் பண்ணி துண்டு துண்டா வெட்டி கொலை பண்றாங்க அப்படின்ற அளவுக்கு காட்சிகள் வச்சிருக்காங்க. எதுக்கு இந்த வேலை அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த கதை தான் இப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு கதையில வந்து இந்த தலித்களோட உரிமைகளை பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. பொதுவா இந்துக்கள் அப்படின்னா நாங்க தலித்களை சேர்க்கறது இல்லைன்னு சொல்றீங்களா, இப்ப பாருங்க நாங்க சூப்பரான ஒரு தலித் ஸ்டோரி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனோட கதை. ஜாவ்லின் த்ரோல இந்தியாவுக்கு மெடல் அடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா இருக்கா. அந்த பொண்ணை வந்து ஒருத்தன் பொண்ணு பார்க்க வரான். அப்ப அந்த அம்மா ஒரு டைலாக் சொல்றாங்க, பாரேன் நம்ம தலித்னு தெரிஞ்சும் அதை பத்திலாம் இவங்க யோசிக்காம நீ ஸ்போர்ட்ஸ்ல சாதிச்சேங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க, நமக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கை தராங்கல்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. இவ்வளவுதான் இவங்களோட ப்ராக்ரெசிவான தாட்டு. இதுல இன்னும் உச்சம் என்னன்னா, மத்த பொண்ணுங்களுக்கு நடக்கிற கொடுமையை விட இந்த தலித் பொண்ணு இருக்கால, இவளுக்கு வந்து ரொம்ப கேவலமான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதாவது கல்யாணம் பண்ணி ஏமாத்தி கூட்டிட்டு போற அந்த இஸ்லாமிய பையன் இந்த பொண்ணை வந்து கொடூரமா வந்து மத்தவங்களை வச்சு ரேப் பண்ண விடுறான். அதுல முதல் ரேப்பே யாருன்னா அந்த மத போதகர் இருப்பார்ல, அவரு தான் வந்து ரேப் பண்ணுவாராமா. அப்பதான் அந்த பொண்ணு புனிதமாவா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஊர்ல சின்னதா ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை நோன்னாலே வந்து சென்சார் போர்டு பொங்குறாங்க. இங்க இவ்வளவு பெரிய விஷயத்த காட்டுறாங்க. ஆனா இந்த படத்துக்குலாம் எந்த விதமான சென்சார் பிரச்சனையும் வரவே இல்லை. அதுதான் எப்படிங்கிறது சத்தியமா புரியல. லாஸ்டா இந்த லிபரல்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு ஊம குத்தா வந்து இவங்க குத்தலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு அப்பா, அதாவது கேரளாவை சேர்ந்த ஒரு அப்பா தன்னோட பொண்ணை ரொம்ப ஃப்ரீடமா வளர்க்குறாரு. அந்த பொண்ணோட டிசிஷனை மதிக்கிறாரு. அப்படிலாம் நீங்க மதிச்சீங்கன்னா எவ்வளவு தப்பான டிசிஷன் அந்த பொண்ணு எடுப்பா தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த தந்தைக்கு வலியுறுத்துற மாதிரியான ஒரு கதையை காட்டியிருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல போடா நான் வந்து உன்னை விட்டு போறேன் அப்படின்னு வெளியே போகும்போது ஒரு ஆளுங்களை வச்சு தடுக்கிற மாதிரி இதுல வந்து எப்படின்னா இந்த குரூப் ஆஃப் இஸ்லாமிய பெண்கள் இந்த புர்காலாம் போட்டுட்டு வந்து அவங்க மறிச்சு நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. கிட்டத்தட்ட இந்த காஞ்சூரிங் பேய் ரேஞ்சுக்கு ஒரு எஃபெக்ட கொடுக்குறாங்க அவங்கள வச்சு. அந்த பொண்ணுங்க தான் வந்து இந்த பொண்ணோட வாயில ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து பீஃபை ஊட்டி விடுவாங்க.
இது வந்து ஒரு மிகப்பெரிய மீம் மெட்டீரியலா கேரளால மாறிச்சு. அதுலயும் அந்த பீஃபோட டேஸ்ட் பட்டதுக்கு அப்புறம் சிலிர்க்கிற மாதிரியான சில மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. கடைசியா அந்த பொண்ணு எடுக்கக்கூடிய டிசிஷன் அப்படின்றதும் ஒரு கன்றாவியான டிசிஷனா இருக்கும். கிளைமேக்ஸ்ங்கிற பேர்ல ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு கிளைமேக்ஸ். ஓவரால் இந்த மாதிரி பச்சையா ப்ராபகண்டா பேசுற படங்களை வந்து மக்கள் ஓரம் கட்டிடுறாங்க. பட் இருந்தாலும் இந்த இலைமறைவு காய்மறைவா ப்ராபகண்டாக்களை திணிக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் வந்து வரவேற்றுட்டு இருக்காங்க. சோ அதுவும் ஐடென்டிஃபை பண்ணப்படணும் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் 1.5 out of 5. இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.